அனைவருக்கும் வணக்கம். தகவல் மற்றும் பகுப்பாய்வு சேவை உங்களுடன் தொடர்பில் உள்ளது. குருவுட் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தின் சுருக்கத் தரவுகளுடன் ஆரம்பிக்கலாம். நீங்கள் ஆர்வமாக இருந்தால் நீங்கள் அதை இடைநிறுத்தலாம். கேள்விக்குரிய அமைப்பின் அனைத்து குறிகாட்டிகளையும் மிகவும் கவனமாக பரிசீலிக்க நாங்கள் முன்மொழிகிறோம். இப்போது நிறுவனத்தின் முக்கிய அடிப்படை குறிகாட்டிகளை பகுப்பாய்வு செய்வோம். ஓப்பன் டோர் டெக்னாலஜிஸ் ஐஎன்சி, டிக்கர் OPEN. ஆகஸ்ட் 06, 2025 இன் தற்போதைய தகவலை பயன்படுத்தி மதிப்பாய்வு உருவாக்கப்பட்டது. வகைப்பாட்டின்படி குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் ஓப்பன் டோர் டெக்னாலஜிஸ் துணைப்பிரிவைச் சேர்ந்தது. அக்காமடேஷன் ஒப்பீட்டில் 39 நிறுவனங்கள் பங்கேற்கின்றன. இந்த வீடியோவின் முடிவில் இறுதி தீர்வுகளை கண்டறியவும். கேள்விக்குரிய நிறுவனத்தின் ஒட்டுமொத்த மதிப்பெண் கழித்தல் 10 இல் 7.5 புள்ளிகள். துணைப்பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் 2.6 புள்ளிகள். நீங்கள் பரந்த அளவில் பார்த்தால் பொதுவாக சந்தையின் கட்டமைப்பிற்குள் நாம் பார்ப்போம். ஒட்டுமொத்த சந்தையின் சராசரி முடிவு 1.7 புள்ளிகள். மைனஸ் மதிப்பீட்டிற்கு எதிராக நிறுவனத்திற்கு 7.5 புள்ளிகள். ஓப்பன் டோர் டெக்னாலஜிஸ் நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கவியலை ஒப்பிடுதல். ஓப்பன் டோர் டெக்னாலஜிஸ் மற்றும் துணைப்பிரிவு நிறுவனங்கள் கடந்த 12 மாதங்களில் நிறுவனத்தின் பங்குகள் இருப்பதை காணலாம். ஓப்பன் டோர் டெக்னாலஜிஸ் ஐஎன்சி 18.5% இயக்கவியலை காட்டியது. 7% துணைப்பிரிவில் விலை இயக்கவியலுக்கு எதிராக. நிறுவனத்தின் சந்தை மூலதனம் ஓப்பன் டோர் டெக்னாலஜிஸ் $1.84 பில்லியன். துணைப்பிரிவின் சந்தை மூலதனம் $214 பில்லியன் ஆகும். நிறுவனத்தின் புத்தக மதிப்பு 58 சென்ட் பில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது. $88 பில்லியன் துணைப்பிரிவின் புத்தக மூலதனத்துடன். பங்குச் சந்தை மற்றும் புத்தக மதிப்பு பங்குகளை ஒப்பிட்டு பார்த்தால் பின்வருவனவற்றை பார்ப்போம். பங்கு ஓப்பன் டோர் டெக்னாலஜிஸ் ஐஎன்சி சந்தை மூலதன மதிப்பீட்டின் போது துணைப்பிரிவில் 0.86%. புத்தக மதிப்பு 0.665%. துணைப்பிரிவில் நிறுவனத்தின் சந்தை மற்றும் இருப்புநிலை மூலதனத்தின் பங்கு மதிப்பீடு மோசமான கழித்தல் 1. நிறுவனத்தின் நிதி பொறுப்புகள் $2.29 பில்லியன் ஆகும். புத்தக மதிப்புக்கான கடன் நிறுவனத்தின் பங்குகளில் 393% ஆகும். நிறுவனத்தின் நிதி கடமைகளின் அளவை மதிப்பீடு செய்தல் மிகவும் மோசமானது கழித்தல் 2 புள்ளிகள். நிறுவனத்தின் சந்தை விலையில் அதன் லாபத்திற்கான இருப்பு 0 ஆகும். துணைப்பிரிவுக்கான சராசரி ஜூலை 16. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பங்குச் சந்தை மதிப்பு மற்றும் லாப விகிதம் மதிப்பீடு மிகவும் மோசமானது கழித்தல் 2 புள்ளிகள். கடந்த 12 மாதங்களில் லாபம் -$369,000 மில்லியன். அடுத்த 12 மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் தெரியவில்லை. துணைப்பிரிவுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால லாபத்தின் குறிகாட்டியின் மதிப்பீடு மோசமான கழித்தல் 1. நிறுவனத்தின் வருவாய் விகிதம் 0.4 ஆகும். துணைப்பிரிவில் சராசரி மார்ச் 1. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் சந்தை மதிப்பு மற்றும் வருவாய் விகிதத்தை மதிப்பீடு செய்தல் நல்லது 1. கடந்த 12 மாதங்களில் வருவாய் $5,140 மில்லியன். அடுத்த 12 மாதங்களுக்கு திட்டமிடப்பட்ட வருவாய் தெரியவில்லை. துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால விற்பனை அளவுகளின் குறிகாட்டிகளின் மதிப்பீடு மோசமான கழித்தல் 1. விற்பனை வரம்பு -7.2%. துணைப்பிரிவுக்கான சராசரி 8%. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் லாப மதிப்பீடு டோலட் கழித்தல் 0.5 புள்ளிகள். துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு 0.239% ஆகும். இது சந்தை மூலதன பங்கை விட 260% குறைவாகும்.
நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு சந்தை மூலதனத்தின் அளவு 1250 டாலர்களுக்கு சமம். துணைப்பிரிவுக்கு இது 348 டாலர்கள். துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு மூலதனத்தின் அளவை மதிப்பீடு செய்தல். கடந்து செல்லக்கூடியது 0 புள்ளிகள். நிறுவனத்தின் தனிப்பட்ட ஊழியரின் லாபம் கழித்தல் 25,003 டாலர்கள். துணைப்பிரிவில் சராசரி 29,000. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் தனிப்பட்ட பணியாளருக்கான லாபத்தின் மதிப்பீடு டோலெட் -0.5 புள்ளிகள். நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு வருவாயின் பங்கு 3,486 டாலர்கள். துணைப்பிரிவில் 260,000 டாலர்கள். துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் தனிப்பட்ட பணியாளருக்கான வருவாயின் பங்கின் மதிப்பீடு டோலெட் -0.5 புள்ளிகள். குறுகிய பரிவர்த்தனைகளின் அளவு 22.2% இருந்தது. துணைப்பிரிவுக்கு சராசரியாக 3.6%. தொழில்நுட்ப காட்டி RSI 14 நிறுவனத்திற்கு 64% அளவை காட்டுகிறது. ஓப்பன்டோர் டெக்னாலஜிஸ் துணைப்பிரிவில் இந்த நிலை 52%. நிறுவனத்தின் தற்போதைய பங்கு விலை தோராயமாக $2.51. நிறுவனத்தின் பங்குகளுக்கான ஒருமித்த விலை மதிப்பீடு தோராயமாக 92 சென்ட் ஆகும். ஆர்டர் அட்டவணையை பார்ப்போம். அது உங்களுக்கு கிடைக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு. ஆர்டர் அட்டவணையில் மதிப்பீட்டு தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் கொடுக்கப்பட்ட பருவத்தில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன. குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு. நிறுவனத்தின் பத்திரங்களின் மதிப்பீட்டின் விளைவாக ஓப்பன்டோர் டெக்னாலஜிஸ் பங்கு மதிப்பீட்டிற்கான தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு. குரு மார்க்கெட்ஸ் பின்வரும் முடிவு எடுக்கப்படுகிறது. $2.52 விற்பனை வர்த்தகத்தை திறக்கவும். நிறுவனத்தின் ஒப்பீட்டளவில் குறைந்த மதிப்பீடு மற்றும் விலை மாற்றம் காரணமாக ஒப்பந்தம் திறக்கப்பட்டுள்ளது. அக்கிமின் குறியீட்டு மதிப்பீட்டு முறையை பயன்படுத்தி நிறுவனம் மதிப்பிடப்பட்டது. லாபம் 0.76 ஆகஸ்ட் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நிறுத்த இழப்பு ஆகஸ்ட் 4 முதல் 28 வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. லாபம் அல்லது நிறுத்த நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படாவிட்டால். இந்த வழக்கில் செப்டம்பர் 5, 2025 அன்று வர்த்தகத்தின் முடிவில் ஆர்டர் தானாகவே மூடப்படும். அல்லது குறிப்பிட்ட தேதிக்கு முந்தைய கடைசி வர்த்தக நாளில். டிக்கர் FVRR முக்கிய கொள்முதல் பரிவர்த்தனை ஆகும். மெயின் ஆர்டரின் வீடியோ ஏற்கனவே சேனலில் வெளியிடப்பட்டுள்ளது. ஆர்டர்களில் ஒன்று மூடப்படும் போது முக்கிய அல்லது சமநிலைப்படுத்தும் ஒன்று. எதிர்வரிசை உண்மையான விலையில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இறுதிவரை பார்த்ததற்கும் உதவி அமைப்பை பயன்படுத்தியதற்கும் அனைவருக்கும் நன்றி. குரு மார்க்கெட்ஸ்.